நேற்றுக்கு நம்ம வைஷ்ணவி பாப்பாவை வந்து நாய் கீறிடுச்சான். எங்கே காட்டுவே வயசு கீறினதை இந்த காலில் நல்லா கீறிடுச்சான். காலையில் சித்தி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்கே போனால் எப்படி நாய் கீறினுச்சு? என் ஃப்ரெண்டை தேடி நாங்கள் எல்லாரும் விளாட போனோம். விளாட போயில என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டான். நானும் போய் தேட போனேன். அதுக்கு வந்து இருமா நான் மட்டும் குச்சி வச்சிருக்கல. அதனால அந்த பிள்ளைங்க மட்டும் குச்சி வச்சிருந்துச்சுக்க, அம்பளிச்சு வச்சுக்க. அதான் நாய்க்குட்டியே அம்பளுத்துச்சுங்க. அம்பளு தண்ணி அது நான் மட்டும் வைக்கலன்னு வந்து துரத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் போய் மரத்தில் ஏறி தாவி தொட்டியில் பிடிச்சி தொங்குனேன். தொங்கி போய் நாய் மேலே விழுந்து அடுத்து மேலே வந்து ஒரு மரத்தில் வந்து தொட்டி கட்டி போட்டிருந்தாங்களாம். அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கியிருக்கா பாப்பா. இருந்தாலும் பயத்தில் கொஞ்சம் நேரத்துலேயே கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்தா நாய் மேலேயே விழுந்துருச்சான். அப்புறம் மறுபடியும் அது நாய் எந்திரிச்சு கூடுனதும் இவ ஓடி இருக்கா. ஓட முடியலை. பார்த்தா காலில் பிடிச்சி கீறிடுச்சு. நானும் விழுந்து இன்னொன்று வாட்டி. சரி, வீட்டில் வந்து எப்போ சொன்னேன்? வீட்டில் வந்து சொன்னியா உடனே? எப்போ சொன்னேன்? சரிம்மா சரி இந்த அள்ளி வைக்கிறேன். ஆமாம் அள்ளி வைக்கிறேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சொல்லவே இல்லையா. ஒரு 9 மணியே போல் நடந்ததான் இந்த சம்பவம். நேற்று பார்த்தா ஒரு 11-11:30 வரைக்கும் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதான். சித்தப்பா இருந்திருக்காங்க, அப்போவுமே சொல்லலையா. அப்புறம் யாரோ பக்கத்து வீட்டு பிள்ளைங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா குழந்தைங்க வந்து என்ன நடந்தாலும் சரி வீட்டில் வந்து சொல்லுங்கள், பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்காதீங்க. திட்டுவாங்க அடிப்பாங்க வாங்கிக்கணும் தான், ஆனால் அக்கறைப்படுறது அவங்க தான். அப்புறமா தான் சித்தப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் வந்து டிடி போட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து பெற்றவங்க மட்டும்தான் நம்ம மேலே நம்ம தப்பு பண்ணாலும் அக்கறைப்படுவாங்க. எது நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் அப்படி தான் சின்ன வயசுலலாம் ஏதாச்சும் நம்ம கீழே விழுந்துட்டு வந்தா அதுக்கப்புறம் இந்த பாட்டிலோடு அடிக்கடி நான் குத்திட்டு வருவேன். அப்போல்லாம் வீட்டில் போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க. சாத்திட்டு தான் மருந்து அம்மா எடுத்து வைப்பாங்க. ஸோ அடித்தாலும் அணைச்சாலும் பெற்றவங்க தான்.